ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக விலைக்கு நம்ம பொருட்கள் விற்றாங்கன்னா நம்ம எப்படி அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கடைகளில் எம்ஆர்பி விலையை கூடுதல் விலைக்கு பொருட்கள் விற்கப்பட்டால் பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வணிக நிறுவனங்கள் பெருகிவிட்ட இன்றைய நிலையில் நம்ம எந்த பொருள் வாங்க வேண்டும்னாலும் கடைகளுக்கு நேரடியாக சென்றோ அல்லது ஆன்லைனில் ஆர்டர் செஞ்சோ வாங்குகிறோம். நம்ம வாங்குகிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. தயாரிக்கப்பட்ட தேதி மற்றும் பயன்படுத்தும் கால வரம்பு எல்லாமே அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பலரும் இதை நம்ம கவனிக்கிறதில்ல. ஒரு சிலர் எம்ஆர்பி விலையை மட்டும் பார்த்து தான் வாங்குவாங்க. நம்ம விலையை மட்டும் பார்க்குறோமே தவிர எம்ஆர்பி அப்படின்னா என்ன அர்த்தம் என்பது பலருக்குமே தெரியாது. எம்ஆர்பி அப்படின்னா ஒரு பொருளோட அதிகபட்ச விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கும் ஒரு பொருளோட விலையானது தயாரிப்பு செலவு, போக்குவரத்து செலவு, ஏற்றுமதி செலவு, உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளரால் ஏற்படும் இதர செலவுகளை உள்ளடக்கியே இது இருக்கும். நாட்டில் எந்த மூலையிலும் ஒரு பொருளோட அதிகபட்ச விற்பனை விலை இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அதற்கு மேல் கூடுதல் விலை வைத்து விற்கக்கூடாது. ஆனால் சில கடைகளில் அதிகபட்ச விலையை தாண்டியும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கவும் படும். பொதுமக்கள் பலரும் இதனை கண்டுகொள்வதில்லை. எம்ஆர்பி பற்றி தெரிந்த நபர்கள் கூட என்ன செய்வது, ஒரு பொருள் தேவை அப்படிங்கிறத மட்டும் நினச்சி நம்ம அதை வாங்கிட்டு போயிடும். ஆனால் இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, இது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். புகார் செய்யும் வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்கிறேன். கடைகளில் பொருட்கள் எம்ஆர்பி விலையை காட்டிலும் கூடுதல் விலைக்கு விற்றாங்க அப்படின்னா அந்த கடையை அமைந்திருக்கும் மாநிலத்தின் சட்ட அலுவலியல் துறையிடம் நம்ம உடனே புகார் அளிக்கலாம். ஒரு நுகர்வோராக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது தவறு நடந்து உண்மை என அறிந்தா அப்படின்னா 8800000115 என்ற எண்ணிற்கு உங்களது புகாரை நீங்கள் குறுஞ்செய்தியாக பதிவு செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் எனப்படும் என்சிஹெச் செயலி மற்றும் உமாங், அதாவது யுஎம்ஏ உமாங் செயலி போன்றவற்றிலும் உங்கள் புகாரை நீங்கள் பதிவு செய்யலாம். இதில் என்சிஹெச் என்பது வழக்குக்கு முந்தைய முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைகளில் எம்ஆர்பி விலை விட கூடுதலாக வசூலித்தா அப்படின்னா நுகர்வோர் ஆன்லைனில் புகார் செய்யலாம். இதுக்கு consumerhelpline.government.in போயிட்டு நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். தேசிய நுகர்வோர் உதவி மையத்தை 1800114000 மற்றும் 1800111915 என்ற இலவச எண்களிலும் தொடர்பு கொண்டு புகாரும் அளிக்கலாம். மேலும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் நுகர்வோர் மையங்களிலும் புகார் அளிக்கும் வசதியும் இருக்குது. எம்ஆர்பி விலையை விட அதிக விலையா என்று இனி நீங்கள் நொந்து கொள்ள வேண்டாம். மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கான தகுந்த பாடத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். இனிமேல் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளுக்கு பேக்கெட் பின்னாடி இருக்க எம்ஆர்பி ரேட்டு, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே படித்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்மளோட உயிரும் ஒரு முக்கியம்தான், நம்ம செலவு பண்ணுற பணமும் நமக்கு முக்கியம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.